சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, என்ன சுந்தரி அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. என்ன நடந்துச்சு? நேத்து நான் கால் பண்ணேன், அப்புறம் பண்றேன்னு சொன்னாங்க. அப்பவே என்ன சார்னு கூப்பிட்டாங்க. நான் என்னன்னு கேட்டா இல்ல சும்மான்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போன உடனே எனக்கு வெளியே வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல. அன்னைக்கு நடந்தது கொஞ்சம் அவளுக்கு வருத்தமா இருந்திருக்கலாம். இல்லனா உஷா எதுவும் சொன்னாளான்னு தெரியலையாப்பா. நான் வேணா பேசி பார்க்கவா? வேண்டாமா, பாத்துக்கலாமா. அவங்க விலகணும்னு நினைச்சா விலகட்டும். நான் வற்புறுத்தல. இதுல என்னோட விருப்பம் மட்டும் இல்ல, அவங்களோட விருப்பமும் ரொம்ப முக்கியம். விடுங்கம்மா, என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி நடக்கட்டும். நல்ல வேலை சுந்தரி அக்கா நான் சொன்னத மாமா கிட்ட சொல்லல. சுந்தரி அக்கா ரொம்ப நல்லவங்க. நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு தள்ளி போயிட்டாங்க. இனி எனக்கு பிரச்சனை இல்ல. நான் மாமாவை என் வழிக்கு சீக்கிரமா கொண்டு வந்துருவேன். கடவுளே, இவனோட வாழ்க்கை எப்ப சரியாகுமோ தெரியலையே. நீதான் கருணை புரியணும். அப்பதா என்ன அப்பதா? சொல்றேன். என்ன பத்தா? என்ன விஷயம்? ஏண்டி இப்படி பண்ற? எப்படி பண்றாங்க? ஏய், உண்மையாள் இப்ப எனக்கு போன் பண்ணாங்க. ஒருவேளை வெற்றியை அவாய்ட் பண்றத பத்தி தான் பேசிருப்பாங்களோ? என்ன சொன்னாங்க? நீ வெற்றி தம்பி கிட்ட சரியா பேசுறது இல்லையாமே. ஏன்? இங்க பாரு சுந்தரி, என்கிட்ட உமையாள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அந்த உஷா பொண்ணுக்கு நீ ஏன் மாப்பிள்ள பார்த்து பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போன? நானெல்லாம் கூட்டிட்டு போல பத்தா. வெற்றிதான் அவருக்கு கஷ்டமா இருக்குன்னாரு. ஹெட் கிளர்க் வர அவரு பையனை பத்தி சொல்லிருந்தாரா. சரி, நல்ல குடும்பம், நல்ல பையன். அவனும் சிவில் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கான். உஷாவுக்கு பொருத்தமா இருக்கும்னு சொன்னேன். நீ எதையோ எங்கிட்ட இருந்து மறைக்கிற. அங்க வேற என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு சொல்லு. என்ன பத்தா? நீ வேற ஒண்ணும் நடக்கல பத்தா. நீ பாட்டுக்கு ஏதாவது நினைச்சு வளராத. ஏய், இல்ல, அந்த பொண்ணு உன்னை ஏதோ சொல்லி இருக்கா. அத நீ வெளியே சொல்ல மாட்டேங்கிற. அந்த கோவத்தை வெற்றிக்கிட்ட காட்டுற, அப்படித்தானே? அதெல்லாம் இல்ல பத்தா. நீ அதை விடு. இதுக்குதான் நீ என்ன இப்படி மேல இழுத்துட்டு வந்தியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கீழே போறேன். நில்லுடி. நான் நேராவே கேக்குறேன், உனக்கு வெற்றி தம்பிய பிடிச்சிருக்கு தானே? என்ன அப்படி பாக்குற? நானும் உண்மையாளும் எப்பவோ முடிவு பண்ணிட்டோம், உனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி. அப்பத்தா? என்ன அப்பத்தா நொப்பத்தான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. அதான் அமைதியா இருந்துட்டோம். ஆனா அப்புறம் உமையாள் என்கிட்ட உறுதியா சொல்லிட்டாங்க, வெற்றிக்கு சம்மதம் தான்னு சொல்லி. என்ன சொல்ற அப்பத்தா? ஆமா, அந்த தம்பி சம்மதம் சொன்னா போதுமா? உங்ககிட்ட கேட்கணும்ல. இந்த விஷயத்த டக்குன்னு உங்ககிட்ட கேட்க முடியல. ஆனா இதுக்கு மேல நானும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ சரின்னு மட்டும் சொல்லு. நான் வெற்றியோட உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அப்பத்தா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏண்டி, ஏன் பேசுறேனா? நான் தாண்டி பேசி ஆகணும். நீ ஊருக்கே கலெக்டரா இருக்கலாம், அதுல எனக்கு பெருமைதான். ஆனா உன் வாழ்க்கையை நினைச்சு
நான் எம்பிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்பத்தா வருத்தப்படாத அப்பத்தா. என் வாழ்க்கையில வேதனைப்பட என்ன இருக்கு? என்ன சந்தோஷமா பாத்துக்க என் புள்ள தமிழ் இருக்கா. நீ தமிழ உன் குழந்தைன்னு நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க. ஆனா வெளியில எல்லாரும் என்ன பேசுறாங்க தெரியுமா? என்ன பேசுறாங்க? நீ என்னவோ வாழ்ந்து முடிச்சு இப்போ புருஷன் செத்து போய் குழந்தையோட விதவையா இருக்கிற மாதிரி எல்லாரும் பரிதாபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு போகட்டும், விடு அப்பத்தா.